வணக்கம் நண்பர்களே. வெற்றிகரமா நம்ம பஞ்சாங்கத்துல வாரம் பார்த்துட்டோம், திதி பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது நட்சத்திரங்களை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நட்சத்திரங்களை பயன்படுத்தி நம்ம பார்க்கக்கூடிய தாராபலனை பத்தி பார்ப்போம். அதே மாதிரி சந்திர பலனை பத்தியும் பார்க்க போறோம். இன்றைய பதிவுல நம்ம தாராபலனை பத்தி பார்க்கலாம். முதல்ல தாரானா என்னன்னு கேட்டீங்கன்னா, தாரான நட்சத்திரம்னு அர்த்தம். இப்ப தாராபலன் சொன்னா நட்சத்திரங்களை பயன்படுத்தி வரக்கூடிய பலன்களுக்கு பேரு தான் தாராபலன்னு பேரு. இந்த தாராபலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து, நீங்க பிறந்த நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சம்பத்து தாரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சம்பத்து தாரை அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்பத்துன்னு சொன்ன செல்வம். அப்போ உங்க நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றது, ஒருத்தர்கிட்ட பணம் பாத்தீங்கன்னு சொன்னா கொடுக்கல் வாங்கல் பண்றது, ஒருத்தர்கிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க கடன் கேட்கறது, இந்த மாதிரி எந்த விஷயங்கள் பண்ணாலும் உங்களுக்கு அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சக்சஸ் தான் ஆகுது, தடங்கள் வராது. இதை நம்ம சம்பத்து தாரைன்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 4வது நட்சத்திரம் வர்ற நாள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சேமத்தாருன்னு சொல்லுவாங்க. இந்த சேமம் அப்படின்னு சொன்னோம்னா சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த 4வது நட்சத்திரம் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த விதமான சுபகாரியங்களும் பண்ணிக்கலாம். குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வாகனம் வாங்கலாம், வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா புதுசா பொருட்கள் வாங்கலாம். உங்க மனசு அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 4வது நட்சத்திரம் அப்படிங்கறது நம்மளுக்கு மனசை குறிக்கிற நட்சத்திரம். அப்போ அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உங்க மனசு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்போ இந்த 4வது நட்சத்திரம் வர்ற நாள்ல நீங்க வாகனங்கள், வீடு சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி குழந்தைகளை கொண்டு போய் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா ஸ்கூல்ல சேர்த்துறது, காலேஜ்ல சேர்த்துறது, இந்த மாதிரி எல்லா விதமான சுபகாரியங்களும் அன்னைக்கு நீங்க பண்ணிக்கலாம். அடுத்தது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 6வது நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சாதகத்தாரைன்னு சொல்லுவாங்க. சாதகம்னு என்னன்னு கேட்டீங்கன்னா எடுத்த காரியங்கள் நம்மளுக்கு கைகூடி வர்றது. இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்ம யாருகிட்ட அப்ரோச் பண்றோமோ அந்த காரியங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு சாதகமா இருக்கும். அதைத்தான் சாதகத்தாரைன்னு சொல்லுவோம். அப்போ நீங்க புதுசா ஒருத்தரை பாக்குறதுக்கு போறீங்க, அன்னைக்கு போங்க. புதுசா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இன்டர்வியூ போறீங்க, அன்னைக்கு செலக்ஷன் பண்ணிக்கங்க. புதுசா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தொழில் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தொழில் நிமித்தமா பாக்குறதுக்கு போறீங்க, அன்னைக்கு போய்க்குங்க. இந்த மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நீங்க அன்னைக்கு பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சாதகமா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 6வது நட்சத்திரம் யாரா இருக்காங்களோ அவங்க கூட பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்க கூட்டு தொழில் பண்ணீங்க சொல்லிச்சுன்னா அந்த தொழில் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து 8வது நட்சத்திரம். இந்த 8வது நட்சத்திரம் அப்படிங்கிறது மைத்திர தாரைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மைத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா நட்புன்னு அர்த்தம். அப்போ மைத்திர நட்சத்திரம், மைத்திர தாரைன்னு சொன்னா நட்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நீங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 8வது நட்சத்திரம் யாருக்கு வருதோ, என்னைக்கு வருதோ அன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு நண்பர்கள் கிட்ட நீங்க எந்த விதமான உதவி கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி அந்த மாதிரி நண்பர்களை நீங்க கூட வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த நண்பர்கள்னால உங்களுக்கு என்னைக்குமே ஆதாயம் தான் நடக்கு, எந்த விதமான கெடுபலனும் அதனால நடக்காது. அதே மாதிரி நீங்க கூட்டு தொழில் பண்ணோம்னு சொன்னா இந்த மாதிரி மைத்திரத்தார இருக்கக்கூடிய நட்சத்திர நண்பர்களை சேர்த்து தொழில் பண்ணும்போது தொழில் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அபிவிருத்தியாகும், எந்த விதமான சங்கடங்களும் வராது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 9வது நட்சத்திரம்
அந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பரம மைத்திரம் சொல்லுவாங்க. பரம மைத்திரம் சொன்னா மிக மிக நட்பு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ப அதை வந்து பரம மைத்திர தாரை அப்படிம்பாங்க. மிக மிக நட்பு நட்சத்திரமா இருக்கிறதுனால பொதுவாகவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நண்பர்களை நீங்க செலக்ஷன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா விதமான காரியங்களும் கைகூடும். அதே மாதிரி அந்த நண்பர்கள்னால உங்களுக்கு கடைசி வரைக்கும் யோகமாவே இருக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரு சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, எந்த வாழ்க்கையிலும் சரி, உங்களை தனிப்பட்ட காரியங்களிலும் சரி, எல்லா விதமான சப்போர்ட்டும் உங்களுக்கு அவங்கனால கிடைக்கும். இப்போ நம்ம இந்த 2வது தாரை சம்பத்து தாரைன்னு பார்த்தோம், 4வது தாரைய சேமத்தாரைன்னு பார்த்தோம், 6வது தாரைய சாதக தாரைன்னு பார்த்தோம், 8வது தாரைய மைத்திர தாரைன்னு பார்த்தோம், 9வது தாரைய பரம மைத்திரை தாரைன்னு பார்த்தோம். இப்போ இது எல்லாம் எப்படி நம்மளுக்கு லைஃப்ல வந்து யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ உங்களுடைய பையனுக்கோ அல்லது பொண்ணுக்கோ திருமணம் பார்த்துட்டு இருக்கீங்க, பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். அவங்களுக்கு வந்து உங்களுடைய பையனுடைய நட்சத்திரத்திலிருந்து அல்லது உங்களுடைய பொண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரத்தை சேர்த்துனீங்கன்னு சொன்னா அந்த பொண்ணு வந்தவர்கள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு உண்டு. இப்ப அடுத்தது வந்து அந்த பையனோ அல்லது பொண்ணோ அவங்க நட்சத்திரத்திலிருந்து 4வது நட்சத்திரம், அதாவது வந்து சேமத்தாரை, இந்த சேமத்தாரை இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை நீங்க சேர்த்துனீங்க சொன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்தவருக்கு அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பா சந்தோஷம், மகிழ்ச்சி, புதிய பொருட்கள் சேர்றது, வாகனம் வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறது, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சிறப்பா இருக்கும். அடுத்தது உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ 6வது நட்சத்திரம் இருக்கக்கூடிய பையனையோ பொண்ணையோ பார்த்து நீங்க மேரேஜ் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ எல்லா வகையிலும் பக்கபலமா இருப்பாங்க. ஒண்ணுக்கொண்ணு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அதாவது கணவனுடைய காரியத்துல மனைவியுமே, மனைவியுடைய காரியத்துல கணவனுமே ஒண்ணுக்கொண்ணுமா அந்நியோன்யமா அனுசரிப்பா இருப்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நல்லா இருக்கும். உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ அடுத்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது 8வது நட்சத்திரம், இந்த 8வது நட்சத்திரத்தை நீங்க வந்து பையனுடைய நட்சத்திரமாகவோ பொண்ணுடைய நட்சத்திரமாகவோ எடுத்தீங்கன்னு சொன்னா அது மைத்திரத்தாரியா இருக்கிறதுனால 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருப்பாங்க. 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் எல்லாத்துக்கும் வர்றது இயல்பு, அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த மைத்திரத்தாரை நட்சத்திரத்தை உங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்க திருமணம் பண்ணி வைக்கும் போது என்ன பிரச்சனைகள் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சமாளிக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். சந்தோஷம் வந்தாலும் அதை சந்தோஷமா ஏத்துக்குவாங்க, கஷ்டம் வந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. இப்போ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பரம மைத்திரை தாரை, உங்களுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ உங்களுடைய பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்தோ அல்லது உங்க பையனுடைய நட்சத்திரத்திலிருந்தோ 9வது நட்சத்திரத்தை நீங்க சேர்த்தும் போது அந்த பொண்ணோ அல்லது பையனோ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவங்க 2 பேருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்யோன்யம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கணவன் மனைவிக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையுமே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பொண்ணும் அப்படித்தான். பொதுவா வந்து பிறந்த வீடா இருந்தாலும் சரி, புகுந்த வீடா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக பாதிக்கக்கூடிய தன்மை வரும். கணவனா இருந்தா எல்லாத்தையும் அனுசரிச்சு போவாரு, மனைவியா இருந்தா புகுந்த வீட்டையும் அனுசரிச்சு போவாங்க, பிறந்த வீட்டையும் அனுசரிச்சு போவாங்க. அப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்க முக்கியமா கவனத்துல வச்சுட்டு தான் பார்க்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எல்லா விதமான சுபகாரியங்களுக்கும் இதை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது மற்ற 3 தாரை இருக்கு. அதாவது வந்து 1வது வந்து ஜென்மத்தாரை, அடுத்தது வந்து 3வது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா விபத்து தாரை, அடுத்தது 5வது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பிரித்தியக்கு தாரை, 7வது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மததாரை. அப்போ இந்த 4 தாரையிலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக விளக்கணும். இப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு
ஜென்மத்தாரை அப்படின்னு சொன்னீங்கன்னா 1வது நட்சத்திரம். உங்களுடைய நட்சத்திரமே வரும்போது நீங்க ஏதாவது ஒரு காரியங்கள் பண்ணீங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அதுல வந்து நஷ்டம்தான் ஆகுங்க. சஞ்சலம் ஆகும். அதே மாதிரி வந்து மன நிம்மதி போயிடும். அலைச்சல் மட்டும்தான் இருக்கு, பிரயோஜனம் இருக்காது. அப்போ என்னைக்குமே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும்போது முக்கியமான விஷயங்களை எதையுமே நீங்க பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரே நட்சத்திரக்காரர்களை திருமணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இதுதான். பண்ணி வச்சீங்கன்னா கண்டிப்பாக மன நிம்மதி போயிடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பையனுடைய நட்சத்திரத்திலிருந்தோ பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்தோ 3வது நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா விபத்துத்தாரைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 3வது நட்சத்திரம் வரும்போது நீங்க பிரயாணம் போகும்போது கவனமா போகணும். அதே மாதிரி வந்து பொருள் நஷ்டமாகு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நீங்க எந்த காரியத்தை நினைச்சு போறீங்களோ அந்த காரியம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக நடக்காது. வேஸ்டா வந்து அலைச்சல் மட்டும்தான் இருக்கு, மன நிம்மதி போயிரு, பிரயோஜனம் வந்து இருக்காது. அடுத்தது வந்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 5வது நட்சத்திரம். பொதுவா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 5வது நட்சத்திரம் வந்து பிரத்யேகத்தாரைன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பிரத்யேகத்தாரை வரும்போது கண்டிப்பாக நீங்க எந்த விதமான சுபகாரியங்களும் ஆரம்பிக்க கூடாது, சுபகாரியங்களும் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 7வது நட்சத்திரம். 7வது நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் வரும்போது அதை வதத்தாரை நட்சத்திரம்னு சொல்லுவோம். அந்த நட்சத்திரம் வரும்போது வதம்னு சொல்லிச்சுன்னா கஷ்டங்கள், மன உளைச்சல்கள், சஞ்சலங்கள், இதுதான் அர்த்தம். விரயங்கள், இப்படித்தான் அர்த்தம். அப்ப வந்து அந்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து 7வது நட்சத்திரம் வரும்போது நீங்க எந்த விதமான சுபகாரியங்களும் பண்ணக்கூடாது. பண்ணின்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக விரயங்கள் தான் ஆகு, அலைச்சல் தான் ஆகு, மன நிம்மதி இல்லாம போகும். இப்போ இந்த 1வது நட்சத்திரம், 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், 7வது நட்சத்திரம், இதை வந்து நீங்க கண்டிப்பாக உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண பொருத்தம் பார்க்கும்போது அதனாலதான் இந்த 4 நட்சத்திரத்தையும் சேர்த்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. 1வது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தை எப்பவுமே சேர்த்த மாட்டாங்க. அதே மாதிரி 3வது நட்சத்திரத்தை சேர்த்துனீங்கன்னா விபத்து தாரை. 2 பேருக்குள்ள எப்பவுமே எதிரும் புதிருமாவே இருக்கு, ஒற்றுமையே இல்லாம போயிரு. 5வது நட்சத்திரம் பிரத்யேக்குன்னு சொல்லிச்சுன்னா கஷ்டங்களை குறிக்கக்கூடியதுங்க தாரை. அப்போ அந்த பிரத்யேக தாரையில் இருக்கக்கூடிய பொண்ணையோ பையனையோ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமை இருக்காது, குடும்ப வாழ்க்கை மன நிம்மதி இல்லாம போயிடும். அடுத்து 7வது நட்சத்திரத்தை திருமணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக ஒண்ணுக்கு ஒண்ணு 7ஆம் பொருத்தமாத்தே இருக்கும். ஏன்னா இது வதைன்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து வைநாசிகம்னு சொல்லுவோம். வதைன்னு சொல்லிச்சுன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வார்த்தையால கொள்றது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குத்தி குத்தி காட்டுறது, மனசு புண்படு மாதிரியே நடக்கிறது, இதைத்தான் வதைன்னு சொல்லுவோம். அதனால தயவு செய்து உங்களுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ 1வது நட்சத்திரம், 3வது நட்சத்திரம், 5வது நட்சத்திரம், அப்புறம் 7வது நட்சத்திரம், இந்த 4 நட்சத்திரங்களையுமே திருமணம் பண்ணி வைக்காதீங்க. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தாராபலன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.